முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீடு. தமிழ் வெல்லும் என்ற வாசகம் பொறித்த 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணி ஆட்சியில் முக்கிய பங்காற்றியவர் கருணாநிதி. தேசிய ஆளுமையான கருணாநிதியின் பொதுநலத் தொண்டால் நாட்டிற்கே நன்மை விளைந்துள்ளதாக ராஜ்நாத் சிங் புகழாரம். கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிட ஆதரவளித்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நன்றி. நாடே போற்றும் தலைவராக கருணாநிதி உயர்ந்து நிற்பதாகவும் பெருமிதம். ராகுல் காந்தியை அழைத்து கருணாநிதி நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடாதது ஏன்? திமுக பாஜக இடையே ரகசிய உறவு இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கருணாநிதியை நாடே கொண்டாடுவதை எடப்பாடி பழனிசாமியால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என திமுக எம்பி ஆர் ராசா விமர்சனம். ராஜ்நாத் சிங் பங்கேற்று சிறப்பித்ததில் என்ன பிரச்சனை என்றும் கேள்வி. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்ட விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். தலைமை நீதிபதி சந்திரசூட் அமர்வில் வரும் 20ஆம் தேதி விசாரணை. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்தபோது அவமதிக்கப்பட்டதாக சம்பாய் சோரன் சமூக வலைதளத்தில் பதிவு. பாஜகவில் இணைய இருப்பதாக கூறப்படும் நிலையில் தன்னிடம் அனைத்து வாய்ப்புகளும் இருப்பதாக அறிக்கை. இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குனர் ராகேஷ் பால் மரணம். மாரடைப்பு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. நீலகிரி மாவட்டம் மசினகுடியில் 38 தங்கும் விடுதிகளை இடித்து அகற்ற உத்தரவு. யானைகள் வழித்தடத்தில் விடுதிகள் கட்டப்பட்டதாக கூறி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. உடல் நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 7 கிலோமீட்டர் தூர மலைப்பாதையில் டோலி கட்டி தூக்கிச் சென்ற உறவினர்கள். சாலை வசதி, போக்குவரத்து வசதி இல்லாததால் மலை கிராமங்களில் தொடரும் அவலம். கிருஷ்ணகிரியில் என்சிசி முகாமிற்கு சென்ற மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு உடந்தையாக இருந்த புகாரில் பள்ளி தாளாளர் உட்பட 7 பேர் கைது. தலைமைச் செயலாளராக உள்ள சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஆணைய தலைவராக நியமனம். விரைவில் புதிய தலைமைச் செயலாளர் அறிவிக்கப்பட வாய்ப்பு. வாடகை பணம் தரவில்லை என கூறி புகார் அளித்த விவகாரம். நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சித்ததாக கூறி 5 கோடி ரூபாய் கேட்டு யுவன் சங்கர் ராஜா நோட்டீஸ். பிரபல மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு திடீர் உடல்நலக்குறைவு. தீவிர காய்ச்சல், மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதி.